மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சரும நோய்கள்ல முக்கியமா நாட்பட்டு தீராம பல பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸ்கின் டிசீஸ் தான் நம்ம எக்ஸிமா அப்படின்னு சொல்றோம். கரப்பான். இந்த கரப்பான் நோய் சைலண்டா நிறைய பேருக்கு இருக்கும். பொதுவாக இது நம்ம பாடியில எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, மூட்டு கால்ல இருக்கக்கூடிய அந்த கரெக்டா அந்த பெண்களுக்கு அந்த கொலுசு போடக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லேட்டரல் சைட் வெளிப்பக்கமாக அந்த அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். முட்டிக்கு கீழே அப்படியே அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரவுண்டா சின்னதா ஒரு காயின் ஷேப்ல வரும். அந்த இடத்துல அரிப்பு வந்து வந்து அப்படியே பரவிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். கால் கட்டை விரல் பகுதிகள்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன ரீஜன்ல, மூட்டுல, கை மூட்டு, இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு சிலருக்கு இடுப்பு பகுதிகள்லயும் இந்த கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா இருக்கு. இதுல வந்து நம்ம ட்ரை எக்ஸிமா, வெட் எக்ஸிமா அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. ஆனா சித்த மருத்துவத்துல இது பல வகைகளாக சொல்லியிருக்காங்க. இந்த கரப்பான் நோய் எதனால வருதுன்னா, இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். நம்ம பாடியில ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வரும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல ஒண்ணுதான் இந்த கரப்பான்னு சொல்றோம். இது தீராம பல பிரச்சனைகளை வந்து உண்டாக்குதுன்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல ஒருத்தரிடம் இருந்து இன்னொருத்தருக்கு இது ஸ்ப்ரெட் ஆகவும் செய்யுது. இதுல பார்த்தோம்னா வாத கரப்பான் அப்படின்ற ஒரு வகை இருக்கு. இந்த வாத கரப்பான் அப்படின்னு வந்துச்சுன்னா, இந்த வாத கரப்பான் டைப்ல எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா, ரொம்ப தோல்ல அதிகமான திணவு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதிகமான திணவுனா ரொம்ப அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ட்ரைனஸ் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, அந்த அரிப்பு வந்த இடத்துல வெண்மையாக படிய ஆரம்பிக்கும். வெண்மையாக படிஞ்சு அதுல இருந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரைனஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும். தோல் வந்து தடித்து காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுலயே கண்ட கரப்பான் அப்படின்னு சொல்லுவோம். கண்ட கரப்பான்றதும் அங்கங்க உடல்ல வந்து கண்டாக கருப்பு கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லேத்தும கரப்பான் அப்படின்னு சொல்றது. ஸ்லேத்தும கரப்பானும் சில நேரங்கள்ல நம்ம உடல் முழுவதுமே பரவியோ இல்ல அதிகமான உஷ்ணத்தை உண்டாக்கியோ இல்ல கபத்தை அதிகமாக உண்டாக்கியோ நம்ம உடல்ல வரக்கூடியது. சோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸோட வரல் கரப்பான் அப்படின்ற ஒரு கரப்பான் நோய் இருக்கு. இந்த வரல் கரப்பான் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப, அதாவது பேர்லயே இருக்கு பாருங்களேன், வறண்டு போய் நம்ம எப்பவுமே அதுல கை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல ரத்தம் கசிவும் ஏற்பட்டுரும். சிலருக்கு வந்து அந்த ரத்தம் இல்லாம என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்து ஒரு ஃப்ளூயிட், கலர்லெஸ் ஃப்ளூயிட் மாதிரி ஒரு திரவம் மாதிரி கசிஞ்சு அந்த திரவம் படக்கூடிய இடத்துல எல்லாமே இந்த மாதிரி தடிப்பு தடிப்பா வரும். இதனால பலர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணுவேன். இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஆஃபீஸ்க்கு போறேன் இல்ல வெளியில எங்கேயாவது போகும்போது அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்னால மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ அந்த ட்ரெஸ் எடுத்து பார்க்கும்போது காலில் அப்படியே கருப்பு கருப்பா திண்டு திண்டா நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா விசிபிளா பார்க்கும்போது நார்மலா இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி தான் இருப்பாங்க. இதுல முக்கியமாக கபால கரப்பான்னு ஒரு டைப் சொல்றாங்க. இந்த கபால கரப்பான்னு சொல்ற டைப் சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா தலை முழுவதுமே இருக்கும். எப்படி சொரியாசிஸ் வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி கரப்பானும் தலையில இருக்கும். தலையில அங்கங்க சின்ன 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 புண்கள் மாதிரி தலையில கை வைக்கவே முடியாத அளவுக்கு ஹேர் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகி அங்கங்க புண்கள் மாதிரி ஏற்படுறத நம்ம பாக்குறோம். சோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கபால கரப்பான் அப்படின்னு சொல்றோம். இந்த கரப்பான் நோய் வந்து எதனால ஏற்படுதுன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் சொல்லிட்டோம். இதை தாண்டி பார்த்தோம்னா அதிகமான கடல் சார்ந்த உணவுகள் சாப்பிடுறது, உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய, நிறைய பேர் பார்த்தோம்னா உப்பு சுவை அதிகமா இருக்கக்கூடிய அந்த கருவாடு, உப்பு கண்டம், ஊறுகாய், அப்பளம் வகைகள், இது எல்லாமே நம்ம வந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, 3 வேளையும் இதெல்லாம் வச்சு சாப்பிடுறது. சோ இந்த மாதிரி உப்பினால் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நிறைய சாப்பிடுறதுனால கரப்பான் நோய் நிச்சயமாக ஏற்படும். புளி சார்ந்த உணவுகள் நிறைய எடுத்தாலும் தோலில் அரிப்புகள் நம்ம கைக்கு மீறி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து அரிப்பு நோய் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். முதுகு பகுதியில வந்து நிறைய இந்த கரப்பான் பிரச்சனை ஏற்படுது. இதுக்கு ஸ்பெஷலா என்ன உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த கரப்பான் நோய் ரொம்ப எளிமையாக தீரணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவு முறைகள்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை மருந்தாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணும். அப்போ கழிவுகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், கரப்பான் நோய் ஒன்ஸ் இருக்குன்னா அது உடலோட 7 தாதுக்களையுமே பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு.
அப்போ இந்த 7 தாதுக்களையுமே சுத்தம் செய்யக்கூடிய மூலிகைகள், மருந்து, உண்ணக்கூடிய உணவே மருந்தாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா இருந்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், எந்த வகையான சோப்புமே நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஹெர்பல் சோப் தாங்க, இதுல இத்தனை வகையான மூலிகைகள் இருக்கு, ஹோம்மேட் சோப் தான் நான் யூஸ் பண்றேன், இதுல இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, எந்த சோப்பு ஷாம்பூஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. டோட்டலா நம்ம ஹெர்பல்ஸ் இருக்கக்கூடிய தைல வகைகளும் அது கூட சேர்ந்து குளியல் பொடிகளும் தான் நம்ம பயன்படுத்துறோம். என்னென்ன தைலம் பயன்படுத்தலாம், குளியல் பொடியும் சொல்றேன், வீட்டுல நீங்களே பயன்படுத்திக்கோங்க. தைலம் அப்படின்னு சொல்லும் போது கரப்பான் தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல கிடைக்கும். நீங்க அதை வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இது பியூரா தேங்காய் பால் எடுத்து, அந்த பால் நல்லா காய்ச்சி தேங்காய் எண்ணெய் எடுத்து அதுல செய்யக்கூடிய தைலம். ஸோ கரப்பான் நோய் பல வருஷமாக இருக்கு, ஆறாத ஒரு அரிப்பு வேதனையை தருது அப்படின்னா, இந்த கரப்பான் நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். பேரே கரப்பான் தைலம் அப்படின்னு இருக்கும். இதை வாங்கிட்டு எங்கெல்லாம் நமக்கு தோல்ல பாதிப்பு இருக்கோ நம்ம நல்லா தடவிட்டு ஒரு 10 நிமிடங்கள் சூரிய வெளிச்சத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். அடுத்ததாக பிரம்மத்தண்டு தைலம் ரொம்ப 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 எக்ஸலண்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரம்மத்தண்டு ஆர்ஜிமோன் மெக்சிகானா அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேம். இது குடியோட்டு பூண்டு அப்படின்னும் சொல்லுவாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். பல வருஷமா இருக்கக்கூடிய நோய்கள், நம்ம செய்யக்கூடிய குரு மருந்துகள் எல்லாத்துக்குமே புடம் போடுவதற்கு இந்த சாறு விட்டு அரைச்சுதான் நம்ம அந்த மருந்தை புடம் போட்டோம்னா அவ்வளவு வீரியம் மிக்க ஒரு மருந்தாக நமக்கு கிடைக்கும். தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரம்மத்தண்டு தைலம் ரொம்ப 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 எக்ஸலண்ட். பிரம்மத்தண்டு தைலம் கரப்பான் நோய்க்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலா தோல்ல அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு, அர்டிகேரியா ரேஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்குமே இந்த எண்ணெயை பயன்படுத்தி. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, மேடம் நீங்க சொல்லக்கூடிய டிப்ஸா இருக்கட்டும், மெடிசன்ஸா இருக்கட்டும், நான் ஃபாலோ பண்ணி இப்ப இது எல்லாமே கியூர் ஆயிடுச்சு, நிறைய செலவு பண்ணி எனக்கு பலன் தராத நிறைய விஷயங்கள் ரொம்ப எளிமையாக நீங்க வீடியோல சொன்னீங்க, பார்த்து இதெல்லாம் வாங்கி நான் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தோல்ல இதையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த பிரம்மத்தண்டு தைலம் தோல்ல இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, அர்டிகேரியா ரேஷஸ் இருந்தாலோ இதை பயன்படுத்திக்கலாம். இந்த பிரம்மத்தண்டு தைலம் வாங்கிட்டு இதனோட இது எப்படி நம்ம ரெடி பண்ணலான்றது நான் சொல்றேன், முடிஞ்சா நீங்க ரெடி பண்ணிக்கோங்க, இல்ல கடையில கூட நீங்க வாங்கிக்கலாம். பிரம்மத்தண்டு மூலிகை கொஞ்சம் முள் இருக்கிற மாதிரி இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த இலைகள், மஞ்சள் நிற பூக்களோட இருக்கும். அதை எடுத்துட்டு சாறு எடுத்து வச்சுக்கணும். இதனோட வல்லாரை, குப்பை மேனி 2 மூலிகையோட சாரும் எடுத்து வச்சுக்கணும். இதனோட நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா ஆமணக்கு எண்ணெய் ஒரு 200 ml. இந்த 200 ml இது எல்லா சாரும் சேர்த்து இந்த எண்ணெயில கலந்து வச்சுக்கணும். இதனோட தேவையான அளவு நம்ம சில மூலிகைகள் சேர்த்தா போதும். என்னென்ன மூலிகைகள் சேர்க்கணும்னா, பரங்கிப்பட்டை, இது ஒரு 100 கிராம் அளவுக்கு பொடியாகவோ இல்ல பட்டை இருந்தாலும் அதை நசுக்கி போட்டுக்கலாம். அடுத்ததாக சடாமஞ்சள், இதுவும் இதனோட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தைலமாக காய்ச்சி வடிகட்டி எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு இதை பயன்படுத்தலாம். இல்லைன்னா இது சித்த மருந்தகங்கள்லயும் இந்த பிரம்மத்தண்டு தைலம் கிடைக்குதும், இதை வாங்கி பயன்படுத்தலாம். இதை நல்லா தடவிட்டு இரவு நேரம் தூங்கும் போதும் தடவலாம், காலையிலும் இதை நம்ம தடவிட்டு வரலாம். தடவிட்டு இதை குளிக்கலாம். அடுத்ததாக குளியலுக்கு என்ன பண்றது மேடம், குளியலுக்கு சோப்பே வேணாம்னு சொல்லிட்டீங்க, வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, குளியல் பொடி நம்ம வீட்டிலே ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னா, பச்சைப்பயிறு முக்கியமாக தேவை. பச்சைப்பயிறு 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இதனோட நம்ம சேர்த்து வச்சுக்கணும். இப்ப கரப்பான் நோய் இருக்கிறவங்க பரங்கி பட்டையை வாங்கிக்கோங்க, பட்டையாவே வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நம்ம அரைக்கதான் போறோம். ஸோ 1 கிலோ அளவுக்கு பச்சை பயிறுனா 1/2 கிலோ அளவுக்கு பரங்கி பட்டை, அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், அது வாங்கிக்கோங்க. பட் ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணாவே நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பச்சை பயிரோட பரங்கி பட்டை ஒரு 1/2 கிலோ, மற்ற மூலிகைகள் எல்லாமே ஒரு 200 கிராம் போட்டாவே போதுமானது. என்னென்ன மூலிகைகள் போட போறோம் அப்படின்னா, வெட்டிவேர், விளாமிச்சி வேர், கார்போக அரிசி, கருஞ்சீரகம் போட போறோம், நெல்லி வற்றல், வெந்தயம், ரோஜா இதழ்கள், ஆவாரம் பூ, இது எல்லாமே சேர்த்துக்கணும். இதனோட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து பவுடர் ஃபார்ம்ல அரைச்சி இதை தான் தேய்ச்சி நம்ம குளிக்கணும். இதை தேய்ச்சி குளிக்க குளிக்க என்ன ஆகும்னா, ஸ்கின் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். முதல்ல அரிப்பு நிற்கும். இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் என்னன்னா, நிறைய மெடிசன் இருக்கு. சரும சஞ்சீவி சூரணம்ன்ற ஒரு மெடிசன் தான் நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனோட சேர்ந்து பல குரு மருந்தும் நம்ம கொடுக்குறோம். அது ஒவ்வொருத்தரோட உடல்வாகு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அதை பொறுத்து நம்ம கொடுக்கும்போது ஒரு நல்ல எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த கரப்பான் நோய் நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டீங்க,
மேடம் இங்க இருக்கு அங்க இருக்கு, ட்ரெஸ் போட்டு நான் மறைச்சிக்கிறேன், ஷால் போட்டு நான் மறைச்சிக்கிறேன் லேடிஸ் எல்லாம் சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரி கரப்பான் நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நாளடைவில் அதிகமாக அதிகமாக உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு நமக்கு ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனையை தான் கொடுக்குது. ஸோ அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.